பெண்களின் காலை தியானத்தின் மூலமாக எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளினுடைய சிந்தனைக்காக ரூத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். இது ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கே சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நம்மளால் கனி கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரூத்துவினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது அவள் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, கணவன் இல்லாத ஒரு நிலைமை, தன்னுடைய மாமியாகிய நகோமியின் தேவனை பற்றி கொண்ட ஒரு மகளாக அவள் காணப்படுகிறாள். அது மாத்திரமல்ல, அவளுடைய வாழ்க்கையில் தேசத்தில் ஒழுக்க நெறிகள் சீர்கெட்டு போயிருக்கிறது. பஞ்சம், பட்டினி, வறுமை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த மகளுடைய அந்த நற்குணத்தையும் அந்த உத்தமத்தையும் நம்ம இங்கே வாசிக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் செய்தது என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யவான்கள் பிறகையும் அதே போல் தரித்திரருக்கு பின்னாடியும் அவள் போகவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதுதான் ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இங்கே நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எது உத்தமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 15:22 கர்த்தருக்கு கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போது நம்ம எவ்வளோ பலி செலுத்துகிறோம் அதல்ல விஷயம். இங்கே கர்த்தருடைய கட்டளைக்கு கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, அது செவி கொடுக்கிறோமா, அதுதான் உத்தமமானது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ ரூத்தை குறித்து பார்க்கும்போது அவள் என்ன செய்தாள்? நகோமியினுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் அவள் செவி கொடுத்து அடங்கி இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா கஷ்ட வேலைகளிலும் அவள் என்ன செய்தாள்? தன்னுடைய உத்தமத்தை அவள் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். அதுபோல் அவளுடைய நற்குணமும் அங்கு வெளிப்படுத்துகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ சங்கீதம் 25:8 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் உத்தமமாயிருக்கிறார், உத்தமருமாயிருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர் அனுபவித்ததை சொல்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் யாரையும் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். நமக்காக ஒருவரை வைத்திருப்பார். நாம் அவரையே பற்றி கொண்டிருக்கும் பொழுது, அவரையே நம்பி இருக்கும்போது அவர் நல்லவர் என்பதை நமக்கு என்ன செய்கிறார்? அவர் காண்பித்து கொடுக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் எழுதுகிறாரு, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, அவர் எப்படி இருக்கிறாராமா? உத்தமராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் என்ன பண்ண வேண்டாம்? சோர்ந்து போக வேண்டாம். மகளே, பயப்படாதே, நான் உனக்கு உத்தமமும் உண்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 11:3 பார்க்கும்போது செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்துமாமா. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதன் எப்படி இருக்கணுமாமா? செம்மையாக இருக்க வேண்டும். பேச்சில் செம்மை இருக்க வேண்டும், பார்வையில், நடத்தையில், எல்லா நிலைமைகளிலும் செம்மையான ஒரு காரியம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அது உத்தமமாய் விளங்கும். அந்த உத்தமம் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்று சொல்லி நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். அதே நீதிமொழிகள் 15:16 வாசிக்கும்போது சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். இப்போ பாருங்கள், நமக்கு சஞ்சலப்பட்டு வருத்தப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் அது விலையேறப்பட்டதாக இருந்தாலும் அது நிமித்தமாய் சஞ்சலம் வரும், வருத்தம் வரும். அதை வாங்கினதுக்கப்புறமாக இருக்கக்கூடிய சந்தோஷம், சமாதானம் எல்லாமே போயிடும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதான கர்த்தருக்கு பயந்து நமக்கு தேவையானது ஒன்றை நாம் வாங்குவோமையானால், தேவையான ஒரு வேலைவாய்ப்பில் அமருவோமையானால், தேவையான காரியங்களை நாம் பிறருக்கு செய்வோமையானால், அது எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில் உத்தமமான ஒரு காரியமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:8
அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே ரொம்ப உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கொஞ்சம் அப்படிங்கும்போது தேவனுடைய பார்வையில், நம்மளுடைய பார்வையில் அது கொஞ்சம். அந்த கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக நடப்போமேயானால் தேவன் நம்மளை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்மளுடைய குறுகினதான ஒரு வாழ்க்கை, அந்த குறுகின வாழ்க்கையில் கொஞ்ச நாள் உண்மையாக இருப்போமேயானால் கர்த்தருடைய பார்வையில் நித்திய காலமாய் அவரோடு கூட நாம் அரசாளும் போது அது பெரிய உத்தமமாக இருக்கிறது. அது மகிழ்ச்சிக்குரிய கொஞ்சம் காரியங்களில், நம்ம சின்ன காரியங்கள்னு சொல்லுகிற காரியங்களில் நம்ம உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவள் உண்மை உள்ளவளாக இருந்தால், அதே சமயம் அவள் களங்கமில்லாதவளாக, கரைபடுத்தி கொள்ளாதவளாக அவள் காணப்படுகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அவளை குறித்து சொல்லும்போது 3 அதிகாரம் 11வது வசனத்தில், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, அவள் குணசாலி என்பதை அந்த ஊரார் அறிந்திருக்கிறார்கள். அவளுடைய நடக்கையை அறிந்திருக்கிறார்கள், அவளுடைய பேச்சை அறிந்திருக்கிறார்கள், அவள் எங்கு போகிறாள், எப்படி வருகிறாள், வேலை செய்கிறவர்கள் மத்தியில் எப்படி இருக்கிறாள் என்பதை எல்லாம் அவள் என்ன செய்திருக்கிறார், எல்லாரும் பார்த்து, ஊரார், அந்த ஊர் மக்கள், நீங்களும் நானும் குடியிருக்கிற ஊரில், நம்ம தெருவில், நம்ம வீடுகளில் இந்த உத்தமத்தன்மை நம்மளிடத்தில் விளங்குகிறதா என்பதை நீங்களும் நானும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது இல்லையா? எல்லா சூழ்நிலைகளிலும் ரூத் எப்படி உத்தமத்தை காத்து கொண்டாலோ, உத்தமமாய் நடந்தாலோ, அதுபோல் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். உன் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பது என்று புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக, பக்தி உள்ளவர்களாக, போதும் என்கிற மனதோடு கூடிய அந்த ஜீவிதத்தை ஜீவிக்க கர்த்தர் நமக்கு வருங்காலங்களிலே உதவி செய்வாராக. அப்படியாக ஆண்டவரிடத்தில் அந்த உதவிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் கேட்டு தேவனிடத்திலிருந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு உண்மையும் உத்தமமாய் வாழ, நம்மளுடைய குணத்தை வெளிப்படுத்த, கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.